கடைசியில் எங்கே போய் முடிச்சிட்டாங்கன்னா ஃபாதர்கிட்ட போய் முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபாதர் ஒரு காலத்தில் அவன் அந்த கம்பெனியில் அவங்களுடைய பாடல்கள் வெளியாச்சு. ஸோ என்னையை திட்டினவன் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னையை திட்டிட்டு ஃபாதரை திட்ட ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு எல்லாம் தெரியாதா, அவங்கள பற்றிலாம் தெரியாதா, நீங்கள்லாம் அப்படித்தான் ஊழியம் வருவீங்க, அப்படியே ஆயிருவீங்க, இப்படி ஆயிருவீங்கன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறேன். கடைசியில் எஞ்சி வெளியே போய் சொல்லிட்டேன். நானும் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டேன். அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து ஜபத்தோட்டத்துக்கு போய் ஜபத்துக்கு மறுநாள் என்னை கூப்பிட விட்டாங்க. நான் போய் பார்த்தேன். அதொன்னே என்கிட்ட சொன்னாங்க, தம்பி, நான் இன்று வரை மறக்க முடியாத ஒரு பாடல் இருக்கு, அவனை யாரும் வந்து சொல்றது இல்லை. அதே போலதான் அவன்கிட்டையும் இது ஒரு குறை. ஆனா அவனுக்கு இன்னொரு சைடு இருக்கு. இவ்வளவு பெரிய ஊழியர் சரியா கணப்படுத்தல, சரியான நேரம் கொடுக்கல, அவங்கள சும்மா பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்களுக்கு தப்பா தெரியுதா, தப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறாங்களா, இல்ல இவங்களுக்கு தப்பே கண்ணுக்கு தெரியாதா? அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை நினைப்பூட்டினார்கள். நம்பர்ஸ் சாப்டர் 23ல 21வது வசனத்தை கர்த்தரை குறித்து பிழையாக சொல்லணும். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை என்று. ஆமென் சொல்லுங்களேன். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்க